பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீச்சியன் குமாரி ஒரு ஸோ இந்த சாங் வந்து இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சாங்கை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி வெர்ஷன் அப்படின்னு ஒரு 3 வெர்ஷனில் நான் டீகோட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வெர்ஷனுமே அழகாக நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிங்க் ஆகும். ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லிரிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பணத்துக்காக என்னை விட்டுட்டு அவங்க கூட போயிட்டியே, தங்கமான என் மனசை விட்டுட்டு அவங்க கூட போயிட்டியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போயிட்டியே, நான் ஊரில் இல்லாத போது நீ அவங்க கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்தபோது அவங்க கூட போயிட்டு இருந்தேன். இதுதான் இந்த லிரிக்ஸோட இது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது இன்ஃபோசிஸில் வந்து பயங்கரமான ஒரு பெரிய லே ஆஃப், கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேலே வெளியில் துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஹைப்பாக ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருந்தது. லைவ் மட்டும் நிறைய இங்கிலீஷ் ஹிந்தி நியூஸ் சேனல்லாம் போட்டிருந்தாங்க. இவ்வளோ பெரிய லே ஆஃப் வந்து இன்ஃபோசிஸில் இப்போ தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சாங்கோட மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் பெருசு கிடையாது, ப்ரைவேட் ஜாபில் தான் நல்ல சேலரி, ப்ரைவேட் ஜாபில் அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த லிபரலைசேஷன் எரா, ஐ மீன் 91க்கு அப்புறம், ஐ மீன் 2000க்கு அப்புறம் எஸ்பெஷலி அந்த எம்என்சிஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சோன்னே அங்கே போனால் அள்ளி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சைடு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரெண்ட் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இங்கே யாருக்குமே ஒரு செக்யூரிட்டி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது என்னென்னா ஒரு தங்கமான மனசு, லாங் டேர்ம் பெனிஃபிட் நிறையா இருக்குது. இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பட் நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதுலேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது, செக்யூரிட்டி ஆஃப் ஜாப் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸில் வர ஜாபுக்கு பயங்கரமான ஒரு ஜாப் செக்யூரிட்டி, அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை தூக்கவே முடியாது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் சேலரி, அதுவும் இப்போ பே கமிஷன்லாம் போட்ட பிறகு ஸ்டார்டிங் சேலரியே நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷயம் சொல்ல நல்லா கேளுங்க, நான் இன்ஜினியரிங் முடிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே ஆச்சு. அப்போ நாங்கள் எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் இன்ஃபோசிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல்லே 25,000லேருந்து 30,000 வரைக்கும் நல்ல பே ஸ்கேல் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி 25,000-30,000 இன்ஜினியரிங் காலேஜ், அது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்லேருந்து வந்தால் டெஃபினட்டாக 25,000-30,000 என்ட்ரி லெவலே கிடச்சிது. அது வந்து 20 வருஷம் முன்னாடி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் பின்னாடியுமே இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே ஸ்கேல் தான், ஒரு 30,000-32,000 தான் வச்சுருக்காங்க. பெருசாக என்ட்ரி லெவலில் ஸ்கேல்லாம் ஏறலை. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய ஐடி கம்பெனிஸில் சேலரிஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆகி ஃப்ரீஸ் ஆகுது. ரொம்ப பயங்கரமான ஹைக் அப்படிங்கிறலாம் மாறிடுச்சு, ட்ரெண்டே மாறிடுச்சு. ஸோ அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் இன்னொன்றுனா லே ஆஃப், அடிக்கடி நிறைய லே ஆஃப் நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் அன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டவங்கலாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் கவர்மெண்ட் ஜாப் தான் பெருசு, கவர்மெண்ட் ஜாப் தான் நல்ல செக்யூர்ட் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். அண்ட் இந்த ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் அப்படியே இந்த சாங்கோட லிங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பணக்காரன் இல்லைன்னு நீ அவங்க கூட போயிட்டியே, இதுதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் 2 டிகேட்ஸ்க்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் வந்து கவர்மெண்ட்டில் சேலரி கம்மியான பே கிடைக்கிது, ப்ரைவேட்டில் ஹேண்ட்ஸம் சேலரின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போனாங்க. சரிங்களா? தங்கமான என் மனசை மறந்து அவங்க கூட போனியே, கவர்மெண்ட் ஜாபில் வந்து மேபி பே கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தாலும் லாங் டேர்ம் பெனிஃபிட், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஜாபு ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட் ஜாப் தான் பெருசு. அண்டு கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு ஒரு தங்கமான மனசு இருக்குது. அந்த தங்கமான மனசை நிறைய பேர் மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஊரில் இருந்தபோது நீ அவங்க கூட போயிட்டு இருந்தியே, நான் ஊரில் இருந்து வந்தபோது நீ அவங்க கூட போயிட்டு இருந்தியே அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடையில ஒரு 20 வருஷம் சொன்னீங்களா, 25 வருஷம் அந்த லிபரலைசேஷன் எம்என்சிஸ்லாம் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப் பற்றி யாருமே நினைக்கவே இல்லை. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி போகிறதுங்கிறத பெருசாக மதிக்கிறதே கிடையாது. நல்ல டேலண்ட்டாக ப்ரைவேட் ஜாபு எம்என்சி இவ்வளோ பே அப்படின்ற மாதிரியே ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த பே கமிஷன் ரிவிஷன், எஸ்பெஷலி 7th பே கமிஷன், இப்போ 8th பே கமிஷன்லாம் வந்த பிறகு
கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஜாபோட கவர்மெண்ட் ஜாபோட சேலரி நல்லாவே வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஜாபோட சேலரி அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரைவேட் ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த லே ஆஃப் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாப் தான் செக்யூர்டு, கவர்மெண்ட் ஜாபில் லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்குது, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்றத இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மூலமாக கிடைக்கிற கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் வந்து பயங்கரமான ஒரு ஜாப் செக்யூரிட்டி. அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை யாராலையும் வெளியில் தூக்கி போட்டுறவே முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஜாப். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு தங்கமான மனசு. சரிங்களா? நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணுறோம் நிறைய பேர். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் இஸ் ஆல்வேஸ் கவர்மெண்ட் ஜாப். அதை வந்து எப்போவுமே மாற்றவே முடியாது. ப்ரைவேட் ஜாபில் இன்றைக்கி கொடுக்குற ஒரு சேலரியை மட்டும் நம்ம பார்க்குறோம். பட் லாங் டேர்ம் பெனிஃபிட்ன்றது ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கேர் எடுக்கும். ப்ரைவேட் ஜாப் அப்படி இல்லை. உங்களோட ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி போயிடுச்சுன்னா உங்களை தூக்கி வெளில போட்டுருவாங்க. உரிகிற வரைக்கும் உறிஞ்சிட்டு தூக்கி வெளில போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஒரு 55, 60 அந்த ரேஞ்சிலலாம் ஏஜ் ஆகும்போது ப்ரைவேட் ஜாப்லலாம் வந்து அந்த ஸ்டாக்னேஷன்றது பயங்கரமாகவே தெரியும். ஆனால் கவர்மெண்ட் ஜாபில் என்னென்னா ஒரு நிலையான வருமானம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ நீங்கள் சிவில் சர்வீசஸில் ஏஎஸ், ஐபிஎஸ் இல்லை மற்ற குரூப் 1 சர்வீசஸ்லாம் வரீங்கன்னா சேலரியை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்கன்னா கலெக்டருக்கு ஒரு பங்களா, அதுக்கப்புறம் கலெக்டருக்கு ஆர்டர்லி ஸ்டாஃப், சபார்டினேட் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் அந்த கலெக்டருக்கு கிடைக்கிற மரியாதை, மற்ற எல்லா விஷயங்களும், ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து 20 லட்சம் ஒரு மாதத்துக்கு கொடுத்தாலும் இதுக்கு மேட்சே ஆகாது. ஏன்னா அதுதான் வந்து அந்த சிவில் சர்வீசஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஜாபில் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். ஸோ எப்போவுமே இந்த கவர்மெண்ட் ஜாபில் கிடைக்கிற பெனிஃபிட்டை ப்ரைவேட் ஜாப் கிடைக்கிற பெனிஃபிட்டோட கம்பேரே பண்ண முடியாது. அது எஸ்பெஷலி சிவில் சர்வீசஸில். இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நான் பார்க்குறேன் அந்த ட்ரெண்டை கொஞ்சம் மாறுது. இல்லை சிவில் சர்வீசஸ் கவர்மெண்ட் செக்டரில் நல்லா இருக்குது, சிவில் சர்வீஸ் இல்லைன்னா இன்னும் மற்ற குரூப் 2 மற்ற எஸ்எஸ்சியில் போகிறவங்களும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பிரைட்டாக டேலண்ட்டாக இருக்கிறவங்களே முன்னாடி வெளியில் வேறு ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை வெளிநாடு போகிறதோ நினச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ ஓரளவுக்கு இந்த கவர்மெண்ட் சைடு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் வெர்ஷன், அதாவது கவர்மெண்ட் ஜாப் வெர்சஸ் ப்ரைவேட் ஜாப். ஸோ அதை அப்படியே நீங்கள் இந்த சாங்கோட சிங் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கவர்மெண்ட் ஜாப்ன்றது மேபி இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், பணக்காரன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட் ஆஃபீஸ் அளவுக்கு பெருசாக ப்ரெசன்டேஷன் இருக்காது. பட் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் இஸ் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். நீங்கள் வந்து ஈசிஆர் ரோட்லேயும் ஓஎம்ஆர் ரோட்லேயும் போயிட்டு பெரிய பங்களா பார்த்துட்டு அது பெருசுன்னு நினைக்கிறீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணால் அப்படி இல்லையே நினைக்கிறீங்க. அது இல்லை, அதெல்லாம் வெறும் ஷோ பீஸ் தான். பட் இது வந்து தான் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ எப்போவுமே சிவில் சர்வீசஸ், அதாவது கவர்மெண்ட்டில் இந்த சிவில் சர்வீசஸ்ங்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு தான். இதை வந்து கம்பேரே பண்ணவே முடியாது. சரிங்களா? திஸ் இஸ் ஒன் திங். இது வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் டீகோடிங். இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டீகோடிங், அதாவது இந்த சாங்கை வச்சு இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டீகோடிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப பயங்கர ரெலவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருக்க டைம். சரிங்களா? ஜென்ரலாக இந்த ப்ரிலிம்ஸ் ஈவன் மெயின்ஸுமே ஆகட்டுமே எல்லாருமே இந்த லாஸ்ட் 2 months 3 months என்ன பண்ணுவாங்கன்னா 365, 420, 220, 520ன்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டும் ஒரு ஸ்டைலில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று போடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுமே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் சாலிட் 16 ஒரு பிடிஎஃப்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். சரிங்களா? அண்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே படித்த புக்கு, கிளாஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு வாரம் கட்டிட்டு 365 வந்துருச்சா, 420 வந்துருச்சா, கொடுக்கூட அந்த பிடிஎஃப் கூட, அதை பிரிண்ட் போடு அப்படியே ஓடி படிப்பாங்க. ஆனால் ஒரு வருஷமும் இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு இல்லை மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு சென்சிபிளாக பேசுகிற ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட பேசினீங்கன்னா சொல்லுவாங்க, சர்வீஸ் வாங்கினவங்களும் சரி வாங்காதவங்களும் சரி இதெல்லாம் வந்து தூசு, வேஸ்ட். எது நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கொடுக்குற மாதிரி 365, 425, 360, 420, 120 இந்த மாதிரியான நோட்ஸ் இதெல்லாம் வேஸ்ட். பேசிக்காக நம்ம படிக்கிறோம் தெரியுங்களா, சோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதாவது டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி நோட்ஸ்லாம் நிறையா எடுத்து வச்சுருப்போம், டெஸ்ட் பேப்பர்ஸில் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் லாஸ்ட் மினிட்ல எஸ்பெஷலி லாஸ்ட் 2 months நீங்கள் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு ஏற்கனவே நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இந்த 320, 365, 420, 565 அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் தேடி போகிறது அப்படிங்கிறது ஒரு
ஹம்பக், முட்டாள்தனம். நீங்கள் என்ன மேலே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. எப்போவுமே எக்ஸாம் டயத்தில் நீங்கள் வந்து அந்த பேசிக்காக நம்ம ஆல்ரெடி பண்ணின ப்ரிப்பேர்டு மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பேர்டு சோர்சஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுறது, அதை கன்சாலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து எப்போவுமே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் அப்படியே அந்த சாங்கோட அந்த தங்கமான மனசு பணக்காரன் அப்படின்னு ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தங்கமான மனசு உண்மையிலேயே நல்ல இது அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்டாண்டர்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தான். நாட் திஸ் லாஸ்ட் மினிட் 365 420 எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஃபைன். அடுத்து இன்னொரு வெர்ஷன், தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டீகோடிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நகாஸாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த வெர்ஷன் ஆஃப் டீகோடிங். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்போவுமே சிவில் சர்வீஸில் நான் ப்ரிப்பேர் பண்ண காலத்தில் இருந்தும் சரி, இப்போ இன்றைக்கு வரைக்குமே அது அப்படியே தான் நிற்கிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் அப்போது பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க பசங்க. சார், இந்த வருஷம் படிக்கிறேன், அடுத்த வருஷம் சர்வீஸ் வாங்குகிறேன், கல்யாணம் பண்ணுறேன், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு வந்துட்டேன் சார், ஒரே வருஷம் தான் சார், அடித்து தூக்குறேன் சார் அப்படின்ட்டு ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க. ஸோ இது ரெண்டு சைடுமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் ரியாலிட்டி தெரியும். என்னென்னா இது அப்படின்ல கிடையாது, ஒரு வருஷத்தில் அடித்து தூக்குறலாம் கிடையாது. மேபி சில நேரம் அது அமையலாம், பட் பெரும்பாலும் அமையிறது கிடையாது. 2 அட்டம் 3 அட்டம் 4 அட்டம் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஆகும்போது பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் சைடு இருந்தோ இல்லை கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் சைடு இருந்தோ ப்ரெஷர் வரும். கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட்டுரு, வேறு ஜாப் போகலாம், பேங்க் எழுது, இல்லை வேறு ப்ரைவேட் போகலாம், போதும், வீட்டில் ஏஜுங்கிறாங்க. இப்போ அது கேர்ள்ஸாக இருந்தால் 24 25 ஆனாலே ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் அப்படியே இந்த பையன் மேலே வரும். இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸு, அது மாதிரி நிறைய மாறும், ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஈக்குவேஷன்ஸ் மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து காம்ப்ரமைஸில் போய்ட்டு சரி யூபிஎஸ்சியை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. காம்ப்ரமைஸில் போகிறவங்களும் இருக்காங்க. அண்டு உண்மையிலே ரொம்ப சீரியஸாக சின்சியராக யூபிஎஸ்சி தான் வேணும்னு வெறித்தனமாக இருக்கிறவங்க என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு லவ் லைஃப்பை விட்டுட்டு சிவில் சர்வீசஸ்க்காகவே உட்காந்துருவாங்க. மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 அட்டம்ஸ் ஆனாலும் உட்காந்து சர்வீஸ் வாங்குகிற ஆட்களும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, பையனும் சீரியஸாக சின்சியராக படிச்சுருப்பான், பொண்ணும் சீரியஸாக சின்சியராக படிச்சுட்டு இருப்பாங்க. பையனோ பொண்ணோ ஐஏஎஸோ ஐபிஎஸும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்கன்னா பையனோ பொண்ணோ திருப்பி தூக்கி போட்டுருவாங்க. இல்லைண்ணா சிவில் சர்வெண்ட் ஆகிட்டாங்க, கெத்து, நீ வேஸ்ட்டு அப்படின்லாம் தூக்கி போட்ட கதைங்கள்லாம் இங்கே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் நிறைய நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நடந்திருக்கு. நான் ஆஸ்பிரன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே இங்கே நடக்கும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் வாங்கின பிறகு உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அல்டிமேட். அண்ட் நீங்கள் சர்வீஸ் வாங்கி நீங்கள் நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது டெஃபினட்டாக அந்த சைடில் இருக்கிறவங்க அதுக்காக வருத்தப்பட்டிருக்காங்க. வருத்தப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அஸ் அ ஆஸ்பிரண்ட்டாக ஒரு விஷயத்தில் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். எதுக்காகவும் மனசை தளரவே விடக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, சர்வீஸ் வாங்கணும். அது 1 அட்டம்ப்டோ 2 அட்டம்ப்டோ 3 அட்டம்ப்டோ தெரியாது, பட் வீல் ஹவ் டு ஒர்க் ஆன் இட். இந்த கேமில் தான் நிறைய பேர் மிஸ் ஆகிடுறாங்க. அஃப்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இருக்கிற வேக்கன்சி 800 1000 எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்றதும் ஓகே தான். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி கடைசி வரைக்கும் வைராக்கியமாக நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுது, தோத்தாலும் கெத்தாக தோக்கணும்ன்றலாம். அது மாதிரி தோத்தாலும் கெத்தாக தோக்கணுங்கிற என்னென்னா, கடைசி வரைக்கும் நம்ம சைடு எந்த குறையும் இல்லாமல் நம்மளோட எஃபர்ட்ஸ் நல்லா பண்ணிடணும். சரிங்களா? ஒருவேளை பக்கத்தில் போய் நேரோ மாதிரிலாம் அப்படி இப்படி மிஸ் ஆனாலும் நம்ம சைடு எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா நான் எல்லாருக்குமே இங்கே வரவங்களுக்கு சொல்லுவேன், இல்லைப்பா பெஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணப்பா, ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட எஃபர்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் அவுட்கம் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ த பாயிண்டர்ஸ் இதுதான். இந்த சாங் அப்படியே மைண்டில் வச்சுட்டு நான் சொன்ன சில விஷயங்களை அப்படியே லிங்க் பண்ணி பாருங்கள். ஒன்று என்ன சொன்னேன்னா, கவர்மெண்ட் ஜாப் வெர்சஸ் ப்ரைவேட் ஜாப். இன்னொன்று என்ன சொன்னேன்னா, இந்த லாஸ்ட் மினிட்ல 420 320 360 இந்த மாதிரி நோட்ஸ் தேடி ஓடுறத விட நீங்கள் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக போடுற எஃபர்ட்ஸ் போடுற புக்ஸு, நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக கிளாஸில் ஹோம்ஒர்க் பண்ணது, எழுதி பார்த்து, இதுக்கு தான் அதிகமாக
லாஸ்ட் மினிட் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணணும், டெஸ்ட் பேப்பர்ஸ் இதெல்லாமே. சரிங்களா? அடுத்த தேர்ட் வெர்ஷன் என்ன சொன்னோன்னாக்கா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, எஸ் நம்ம எடுத்துக்கிட்ட குறிக்கோள், நம்ம எடுத்துக்கிட்ட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் வாங்கணும். அண்ட் நீங்கள் நாளைக்கு நல்லபடியாக சர்வீஸ் வாங்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க உங்களுக்காக உங்களை நினச்சி ஏங்குவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஏக்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற வெற்றி. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒரு நோக்கம், அந்த அப்ஜெக்டிவ் என்னவோ அதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எப்போவுமே நிற்கணும். டெஃபினட்டாக அந்த மாதிரி நிறைய பேர் நின்றுருக்காங்க, நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்கணும். தட்ஸ் இட், ரைட்? விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ.